Taste the Daily. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 30 நாட்களே ஆன 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூரில் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு விரைந்து கால்வாய்களை தூர்வாருவதுடன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நடவு செய்யப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிரில் நீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திமுக அரசு வாய்க்கால்களை தூர் வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாய்க்கால்களை சீரமைத்து மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணியில் மழைநீரில் நனைந்து முளைத்து தொடங்கிவிட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திமுக அரசு நிபந்தனையின்றி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடற்பகுதியில் 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல். காற்றின் வேகம் அதிகரிப்பால் வாகன ஓட்டிகள் அவதி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மழை காரணமாக சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வீடு இடிந்து விழுந்து சேதம். வீட்டில் குடியிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றமாக அதிகமாக உள்ளதால் 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தம். ஆரஞ்சு அலர்ட் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வியாழனன்று விடுமுறை. மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லவும் தடை. கோதுமை, கடுகு போன்ற ராபி பயிர்களுக்கான முக்கிய உரமான டிஏபி பற்றாக்குறையால் விவசாயிகள் கடும் அவதி. டிஏபி உரம் பற்றாக்குறையால் அதிக விலைக்கு சிக்கலான உரங்களை வாங்குவதாக விவசாயிகள் கவலை. விவசாயிகளுக்கு தேவையான டிஏபி உரத்தை உள்நாட்டில் உற்பத்தி செய்யாமல் அலட்சிய போக்குடன் செயல்படும் மைனாரிட்டி பாஜக அரசு. வழக்கம் போல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்காமல் உர கொள்முதல் மற்றும் விநியோக திட்டங்களில் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். தினமலர் நாளிதழ் வெளியிட்ட பொய்யான செய்திக்கு எதிராக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நோட்டீஸ். உண்மைக்கு புறம்பான பொய்யான கட்டுரையை உடனடியாக நீக்கி மன்னிப்பு கேட்க தினமலருக்கு அதிமுக எம்பி நோட்டீஸ். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 2 முதல் 6ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க உத்தரவு. அரையாண்டு தேர்வுக்கு முன்பு செய்முறை தேர்வுகளை நடத்துவது குறித்து பள்ளிகளுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் பண்டிதமேடு பகுதியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பெண்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். காரை ஓட்டிய நபர் மது போதையில் இருந்ததாகவும்
உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து காணப்படும் அம்பலம். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் முறைகேடு அம்பலமாகி உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தன்னுடன் பேச மறுத்த சிறுமியை வீட்டிற்கு சென்று தாக்கிய பொறியியல் பட்டதாரி இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் டிரான்ஸ் குளோபல் பவர் அலுவலகம் மற்றும் நிறுவனத்தின் திட்ட மேலாளர் வீட்டில் சோதனை. வரி வைப்பு செய்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறையினர் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை மீனவ கிராமத்தில் குழந்தை உட்பட 50க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய வெறிநாய். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதி. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் சுமார் 10.09 லட்சம் கோடி வாரா கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். அப்பாவி மக்களிடம் ஜிஎஸ்டி வரி வசூல், வீட்டுக்கடன் உள்ளிட்டவற்றில் கெடுபிடி காட்டும் மைனாரிட்டி பாஜக அரசு பெரு நிறுவனங்களுக்கு மக்களின் வரிப்பணத்தை கடனாக வாரி கொடுத்து பின்னர் கடனையும் தள்ளுபடி செய்து அராஜகம். மாசுபாட்டை முறையாக கையாளாமல் ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்ற தேசிய சுத்தமான காற்று திட்டம். தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகளில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த மைனாரிட்டி பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தலைநகர் டெல்லி முதல் பல மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்த நிலையில் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் விளம்பரத்தில் மட்டும் நின்று போன அவலம். கலராக கதை விடுவதும் பல பக்கங்களில் விளம்பரம் வெளியிடுவதும் விடியா மாடலை மிஞ்சும் மைனாரிட்டி பாஜக மாடல்.